ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் காவலன் என் காதலன் நாவல் பகுதி 7. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். வயிறார உண்டு முடித்ததும் சந்திரலேகாவோடு இருக்கும் காவலர்களின் முகத்தில் தான் என்ன ஒரு ஆனந்தம். சில நேரங்களிலேனும் பசி மனிதனை மிருகமாக்குகிறது என்பது உண்மையே. அதை இந்திரஜித் பல நேரங்களில் கண்ணால் பார்த்ததுண்டு. இதோ இப்போது கூட அப்படிதான். பசியின் தீவிரத்தில் சந்திரலேகாவிடம் மிகவும் கடுமையாக நடந்து கொண்ட இருவரும் அவர்களது பசி அறியதும் பசி மயக்கத்தில் தரையில் கிடந்து உறங்கும் சந்திரலேகாவை எழுப்பி அன்போடு உணவை அவள் முன் பிரித்து வைக்கும் காட்சியையும் இந்திரஜித் காண்கிறான். அவனது மேலதிகாரியோடு பேசிக் கொண்டிருக்கும் போதுதான் காவலர் சின்ன தம்பி உணவோடு வந்து சேர்ந்தார். நீங்க 3 பேரும் முதல்ல சாப்பிடுங்க, அதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கு சாப்பாடு கொடுங்க என்று கூறிவிட்டு பேச்சை தொடர்ந்தவன் இப்போதுதான் பேசி முடித்தான். சந்திரலேகா மெதுவாக சாப்பிட ஆரம்பித்திருக்கிறாள். சிறிது நேரம் அவளை இமைக்காமல் பார்த்தான். அன்று கண்ட அழகும் பொலிவும் இன்று அவளிடம் இல்லை. ஆனாலும் இப்போதும் அவள் அழகிதான். நல்ல வேலை, நல்ல சம்பளம். அப்படி இருந்தும் ஏன் இந்த மாதிரி திருட்டு வேலையை செய்யறா? அதனால அவளுடைய மானம் மரியாதை எல்லாம் போகுது, பேரும் கெட்டு போகுது. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு எதுக்காக இப்படி இந்த பொண்ணு நடந்துக்கிறா? மனதில் நினைத்தவன் கையில் இருந்த செல்போனை அதன் உரிமையாளரான காவலர் சிந்தாமணியிடம் கொடுத்தான். என்னுடைய செல் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குன்னு மாமாவும் சொன்னாரு, என்னுடைய மேலதிகாரியும் சொல்றாரு. என்ன ஆச்சு? பாக்கெட்டில் இருந்த செல்போனை எடுத்தபடியே அந்த அறையிலிருந்து வெளியே வந்தவன் வாசலை நோக்கி நடந்தான். ஆம், செல் சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்கிறது. இது எப்படி? நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணலையே. நான் ஆஃப் பண்ணாம வேற யார் ஆஃப் பண்ணிருப்பா? தெரியாம ஆஃப் பண்ணிருப்பேன். தனக்கு தானே கூறிக்கொண்டவன் செல்லை ஆன் செய்யும் போது ஸ்ருதியிடமிருந்து அழைப்பு. அவன் இப்போது வாசலை எட்டி இருந்தான். அழைப்பை ஏற்றவன் சொல்லு ஸ்ருதி என்றான். என்ன இந்திரன், செல்லையே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க? தெரியாம ஆஃப் பண்ணிருக்கேன், இப்பதான் பார்த்தேன். அப்பதான் அதை ஆன் பண்ணி வைக்க சொன்னார்ல. மறந்துட்ட ஸ்ருதி. நீ இப்ப எதுக்காக போன் பண்ண? நானும் அப்பாவும் அங்க வந்துட்டு இருக்கோம். அந்த திருடிய பார்த்து பேசணும். நீங்க எதுக்கு இங்க வரீங்க? இந்த 2 நாள்ல அவகிட்ட இருந்து எப்படியாவது உண்மையை வாங்க வேண்டாமா? அதுக்குதான் இங்க நாங்க இருக்கோம்ல. நாங்க வந்துட்டோம் இந்திரன். அதுவும் மாமாவின் கார் வாசலில் வந்து நிற்கிறது. அவன் கோபமாக அழைப்பை துண்டித்தான். மாமாவின் காரின் பின்னால் இன்னொரு காரும் வந்து நின்றது. மாமாவின் காரிலிருந்து ஸ்ருதியும் மாமாவும் இறங்க பின்னால் வந்து நின்ற காரிலிருந்து 4 வாட்ட சாட்டமான இளைஞர்களும் இறங்கினர். அனைவரும் வாசலில் நிற்கும் இந்திரஜித்தை நோக்கி வர அந்த இளைஞர்களை தடுத்த இந்திரஜித், மாமா, நீங்களும் ஸ்ருதியும் மட்டும் உள்ள வாங்க, இந்த 4 பேரும் வெளியவே இருக்கட்டும் என்று குரலை உயர்த்தி கூற, இல்லப்பா, அவகிட்ட பேசதான் நான் இவங்க 4 பேரையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். இல்ல மாமா, அதை என்னால அனுமதிக்க முடியாது. நான் இன்னும் அந்த பொண்ணு கிட்ட விசாரணையை ஆரம்பிக்கல. என்னால முடியலன்னா தானே உங்களை கூப்பிட சொன்னீங்க. இப்ப என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நீங்க திடீர்னு வந்து நிக்கிறீங்க. நீ என்னப்பா பேசிட்டு இருக்க? நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. உனக்கு போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வரணும்னு நினைச்சா அவ்வளவுதான், அந்த சதானந்தம் வந்து சேர்ந்துடுவான். அவன் திடீர்னு வந்துட்டா இந்த பொண்ணு கிட்ட பேசவே முடியாது. அது மட்டும் இல்ல, அங்க டெல்லியில இருந்து கூட இந்த பொண்ணு மேல சின்ன கீரல் கூட விழக்கூடாதுன்னு பிரஷர் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த சதானந்தம் இவளை பார்க்க வரும் போதெல்லாம் வீடியோ கால் மூலமா இவகிட்டயே மேலதிகாரிகள் பேசி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த சதானந்தம் வந்ததுக்கு அப்புறமா இவளை அடிச்சு உதச்சு ஏதாவது கேட்க முடியுமா? உண்மையை வாங்க முடியுமா? நீ தள்ளு, நான் போய் அவகிட்ட பேசுறேன். முடியாட்டி இவனுங்களை விட்டு பேசுறேன். இல்ல மாமா, இதை என்னால அனுமதிக்க முடியாது. அந்த பொண்ணு சாப்பிட்டுட்டு இருக்கா, முதல்ல அவ சாப்பிட்டு முடியட்டும், அதுக்கப்புறமா நானே அவகிட்ட விசாரிக்கிறேன். கோபமாக இந்திரஜித்தை பார்த்த மாமா, அவளுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்கறீங்களா? அப்புறம் அவளுக்கு எங்க பயம் இருக்கும்? அவ எங்க உண்மையை சொல்லுவா? கோபமாக அவர் கேட்க, சாப்பிடாம இருந்தாலும் அவளால உண்மையை பேச முடியாது, எதையும் சிந்திக்க முடியாது. நீங்க சொல்ற அந்த கல்லை எங்க மறைச்சு வச்சிருக்கான்னு அவளால சொல்ல முடியாது. செத்தும் போயிடுவா, பரவாயில்லையா? நோ, அவ உயிரோடு இருக்கணும். அப்ப சாப்பிட விடுங்க என்று கூறியவன் அந்த 4 வாசலிலேயே இருக்குமாறு கூறிவிட்டு மாமா ஸ்ருதி இருவரையும் அழைத்து கொண்டு சந்திரலேகா அறையின் அருகில் இருக்கும் அறைக்கு வந்தான். அந்த அறையில் ஒரு படுக்கையும் 3 இருக்கைகளும் ஒரு மேஜையும் இருக்கிறது. உட்காருங்க மாமா, ஒரு இருக்கையை காண்பித்து கூறியவன் ஸ்ருதியை பார்த்தான். உட்காரு ஸ்ருதி. அவளுக்கும் ஒரு இருக்கையை அவன் காட்ட
அவள் படுக்கையில் வந்து அமர்ந்தாள். அவனும் தன் அருகில் வந்து அமருவான் என்றுதான் அவள் நினைத்தாள். ஆனால் அவளுக்கு ஏமாற்றம். அவள் அப்பாவின் அருகில் இருந்த ஒரு இருக்கையில் சென்று அமர்ந்தவன் செல்போனை எடுத்து யாரையோ அழைத்தான். ஸ்ருதியின் எண்ண ஓட்டங்களை இந்திரஜித் அறியாமல் இல்லை. ஆனால் ஏனோ அதற்கு எதிர்மாறாக செயல்படவே அவன் மனம் விரும்புகிறது. காவலர் சின்ன தம்பியை தான் அழைக்கிறான். அவர் அழைப்பை ஏற்றதும், நீங்க சாப்பிட்டீங்களா என்று கேட்டான். சாப்பிட்டுட்டு இருக்கேன் சார். அந்த பொண்ணு சாப்பிட்டாளா? அந்த பொண்ணு சாப்பிட்டுட்டு இருக்கா சார். சரி, நீங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பக்கத்து ரூம்ல தான் நான் இருக்கேன், என்கிட்ட வந்து சொல்லுங்க. அந்த பொண்ணு கிட்ட விசாரணையை ஆரம்பிச்சிடலாம். ஓகே சார் என்று கூறிய அழைப்பை துண்டித்த சின்ன தம்பி ஒரு அரை மணி நேரம் கழித்துதான் அந்த அறைக்கு வந்தார். சார், நாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டோம் அவர் கூற, தன் இருக்கையில் இருந்து எழுந்து கொண்ட இந்திரஜித், மாமா வாங்க போய் பேசலாம் என்று கூற ஸ்ருதியும் மாமாவும் எழுந்து கொண்டனர். மூவரும் சந்திரலேகா இருக்கும் அந்த அறைக்கு வரும்போது சந்திரலேகா ஒரு இருக்கையில் அமர்ந்திருக்கிறாள். அவள் எதிரில் ஒரு இருக்கை மட்டுமே இருக்கிறது. காவலர்கள் சென்று இன்னும் 2 இருக்கைகளை எடுத்து வந்து சந்திரலேகா முன்னால் போட பாஸ்கர், ஸ்ருதி, இந்திரஜித் மூவரும் அந்த இருக்கைகளில் அமர்ந்தனர். மூவரையும் ஏறிட்டு கூட பார்க்காமல் தான் அமர்ந்திருக்கிறாள் சந்திரலேகா. அவளை பார்க்க பார்க்க ஏனோ ஸ்ருதிக்கு கோபம் தலைக்கேறுகிறது. பற்களை நரநரவென்று கடித்தபடியே தான் அமர்ந்திருக்கிறாள். எங்க பாருமா, நீ திருடி வச்சிருக்கிற கல்லு அது இவங்களுக்கு சொந்தமானது. அதை நீ எங்க மறைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிடு. உன்னை எதுவும் செய்ய மாட்டோம். FIR கூட போட போறதில்ல, விட்டுடுறோம். இந்திரஜித் கூற மெல்ல தலை உயர்த்தி அவனை பார்த்தவள், சார், சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும்னு ஒரு பழமொழி இருக்கு. அந்த கதை தான் என் கதை. தயவு செஞ்சு நீங்களாவது நான் சொல்றதை நம்புங்க பிளீஸ். ஏனென்று தெரியவில்லை, இந்திரஜித் பாஸ்கரின் மருமகனே ஆனாலும் அவன் முகத்தை பார்க்கும் போது ஏதோ ஒரு நம்பிக்கை அவளுள் பிறக்கிறது. அதனால்தான் அப்படி கூறினாள். அதற்கு மேல் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாத ஸ்ருதி, உன்னை நம்ப நாங்க என்ன காதுல பூ சுத்திட்டாடி உட்கார்ந்திருக்கோம் என்று கேட்டபடியே எழுந்து பலார் என்று அவள் கன்னத்தில் ஒரு அறை விட்டாள். விழிகளை இறுக்கமாக மூடிக்கொண்ட சந்திரலேகா மெல்ல விழிகளை திறந்து இந்திரஜித்தை கோபமாக பார்த்தாள். மிஸ்டர் ஆபீசர், நான் குற்றவாளினா என்ன விசாரிக்கிற உரிமை உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. கண்டவையெல்லாம் என் மேல கை வைக்கிறத பார்த்துட்டு நீங்க எப்படி சும்மா இருக்கீங்க? அதை எப்படி உங்களால அனுமதிக்க முடியுது? ஏதோ ஒரு உரிமையோடு அவள் கேட்பது போல் இந்திரஜித்துக்கு தோன்றியது. கண்டவள் எல்லாம் என்னை அடிக்கிறாளே, உங்களால் எப்படி பேசாமல் இருக்க முடிகிறது என்று அவள் கேட்பது போல் அவனுக்கு தோன்றியது. பேச்சு மூச்சின்றி அவளை இமைக்காமல் பார்த்தான். அவள் விழிகளில் தெரியும் அந்த கோபம் உரிமையோடு ஒருவரிடம் காட்டும் கோபம் அல்லவா? இவளுக்கு தன் மீது அப்படி என்ன உரிமை இருக்கிறது? கோபமாக தன்னை பார்ப்பவளை ஆழமாக பார்த்தவன் கேட்ட கேள்விக்கு சொன்ன பதில் தப்பா இருக்கு. அது என்ன விட இவங்கள ரொம்ப பாதிக்குது. அதுதான் கையை நீட்டிட்டாங்க. ஆனாலும் அது தப்புதான். இனி இப்படி நடக்காது என்றவன் ஸ்ருதியை பார்த்தான். ஸ்ருதி, இனி அத்துமீறி கைய கால நீட்டாத. அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் அவளை எச்சரித்தவன் சந்திரலேகாவை பார்த்தான். உண்மை சொல்லிட்டு நீ இங்கிருந்து கிளம்பி போக வேண்டியது தானே. தேவையில்லாம எதுக்காக எல்லார் கையில இருந்து அடி வாங்குற? இல்லாத கல்ல குடுன்னு கேட்டா எங்க இருந்து எடுத்து கொடுக்கிறது மிஸ்டர் ஆபீசர்? தன் இயலாமையிலும் பொறுமையாக பதிலளித்தாள் சந்திரலேகா. இது வேலைக்காகாது என்றவன், சரி, நீ அந்த கல்லை எடுக்கலன்னே இருக்கட்டும். சம்பவம் நடந்த அன்னைக்கு நீ மிஸ்டர் பாஸ்கர் வீட்டுக்கு போனியா இல்லையா? போனேன். எதுக்கு போன? மிஸ்டர் பாஸ்கர் தான் என்ன பார்க்கணும்னு சொல்லி ஆள் மேல ஆள் அனுப்பிட்டே இருந்தாரு. என்ன பார்க்கணும்னா என்னுடைய ஆபீஸ்ல இல்ல நான் வேலை பார்க்கிற இடத்துல வந்து பாருங்க அப்படின்னு நான் சொல்லி அனுப்பிட்டேன். ஆனாலும் திரும்ப திரும்ப ஆள் மேல ஆள் அனுப்புறதாலதான் அவரை பார்க்க அவர் வீட்டுக்கு போனேன். பொய் பொய், இவ சொல்றதெல்லாம் பச்சை பொய் என்றாள் ஸ்ருதி. எது பொய்? கோபமாக கேட்ட சந்திரலேகா மாமா பாஸ்கரை பார்த்தாள். என்ன மிஸ்டர் பாஸ்கர், நான் சொன்னது பொய்யா? ஆமா, நீ சொல்றது பொய் தான். நீ உன்னுடைய அவசர தேவைக்கு 5 லட்சம் வேணும்னு கேட்கதானே ஏன் வீட்டுக்கு வந்த? என்ன 5 லட்சம் வேணும்னு நான் கேட்டேனா? ஆமா, அந்த காசை வாங்குறதுக்காக தானே நீ என் வீட்டுக்கு வந்த. நீங்க எனக்கு அந்த காசை கொடுத்தீங்களா? நான் எதுக்குமா உனக்கு தேவையில்லாம 5 லட்சம் கொடுக்கணும்? கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிட்டேன். போற வழியில அந்த டீப்போ மேல இருந்த கல்ல நீ எடுத்துட்டு போயிட்ட. ஏன் சார் இப்படி போய் சொல்றீங்க? சரி இந்து, உன்னுடைய வழிக்கே நான் வரேன். மாமா ஆள் மேல ஆள் அனுப்பி உன்னை வர சொல்லும் போது
அவரை போய் பார்க்க முடியாது, உன் ஆபீஸ்ல இல்ல நீ வேலை பார்க்கிற இடத்துல வந்து பார்க்க சொல்லி அனுப்பிட்டு அப்படி இதுக்காக நீ அவர் வீட்டுக்கு போன? தேவை அவருதுன்னா நீ இருக்கிற இடத்துல அவரே வந்து உன்னை பார்த்திருப்பாரே. அவருடைய வீட்டுக்கு நீ போக வேண்டிய அவசியம் என்ன? இந்திரஜித் இப்படி ஒரு கேள்வியை கேட்பான் என்று சந்திரலேகா எதிர்பார்க்கவில்லை. அவள் வாயடைந்து போனது. சட்டென்று சுதாரித்துக் கொண்டவள், பாவம் பெரிய மனுஷன் ரொம்ப இறங்கி வந்து கெஞ்சிட்டு இருக்காருன்னு தான் அவரை பார்க்கலான்னு அவருடைய வீட்டுக்கு போனேன். இந்திரஜித்தின் முகத்தை பார்க்காமல் அவள் கூற, சிரித்தவன், பொய், சுத்த பொய். உனக்கு ஏதோ தேவை, உனக்கு ஏதோ காரியம் ஆகணும், அதனாலதான் நீ அவருடைய வீட்டுக்கு போயிருக்க. அந்த தேவையை பூர்த்தி செய்யதான் ஸ்ருதி தீப்பு மேல வச்ச கல்ல நீ திருடிட்டு போயிருக்க, சரிதானே? அவன் கூறுவது பாதி சரி, மீதி பொய். அவளால் என்ன பதில் சொல்ல முடியும்? அலட்சியமாக சிரித்தவள், இவருடைய மருமகனான உங்ககிட்ட நியாயம் நீதியெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா? எதிர்பார்த்தது என்னுடைய தப்புதான். நீங்க என்ன குற்றவாளி ஆக்கணும்னு முடிவே பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறமா நான் உட்கார்ந்துட்டு எந்த தப்பும் பண்ணலன்னு சொன்னா நீங்க கேட்க போறீங்களா இல்ல நம்பதான் போறீங்களா? என்ன திமிரடி உனக்கு என்ற ஸ்ருதி மீண்டும் சந்திரலேகாவை அடிக்க கையை ஊங்க சட்டென்று அந்த கையை பிடித்தான் இந்திரஜித். ஸ்ருதி என்று அவன் எச்சரிக்க அவள் கையை கீழே இறக்கினாள். கோபமாக அவளை பார்த்த சந்திரலேகா, மேடம், உங்களுக்கு மட்டும்தான் கையை காலெல்லாம் இருக்குன்னு நினைக்காதீங்க, எனக்கும் இருக்கு. நீங்க இன்னொரு தடவை எனக்கு எதிராக கைய ஊங்குனீங்கன்னா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். என்னடி பண்ணுவ? யோசிக்கவே மாட்டேன். நீங்க தூக்குன அந்த கை என் கன்னத்துல விழுறதுக்கு முன்னாடி உங்க 2 செவிடையும் பேத்துருவேன். எப்படியும் நீங்க நினைச்சதுதான் என் வாழ்க்கையில நடக்க போது. அப்புறம் நான் எதுக்காக யாருக்காக பயப்படணும்? வர்றதை ஃபேஸ் பண்ண நானும் முடிவு பண்ணிட்டேன். அவளது துணிச்சல் இந்திரஜித்தை கூட மிரட்டி பார்த்தது. தவறு செய்யாத ஒருவருக்கு மட்டுமே இருக்கும் துணிச்சல் அது. இவள் எந்த தவறும் செய்யவில்லையா என்ன? அந்த பாட்டியுடைய நகையை திருடுனது இவதானே? அத நான் பார்த்தேனா என்ன? கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய். தீர விசாரிக்காம இவ குற்றவாளின்னு நான் எப்படி முடிவு செய்யலாம்? சரி, அத முதல்ல விசாரிப்போம், அதுக்கப்புறமா இதையும் விசாரிப்போம். மனதில் அப்படி ஒரு முடிவுக்கு வந்தவன் மாமா ஸ்ருதி இருவரையும் பார்த்தான். மாமா, நீங்க 2 பேரும் கிளம்புங்க, நான் இந்த பொண்ணுகிட்ட பேசி உண்மையை வரவழைக்கிறேன் என்று கூற ஆத்திரமடைந்த மாமா, நீ என்னப்பா பேசிட்டு இருக்க? இன்னைக்கே இப்பவே இவ வாயிலிருந்து உண்மையை வரவழைக்க எனக்கு தெரியும். நீ கொஞ்சம் தள்ளி நில்லு மாமா, பிளீஸ். உங்க இஷ்டத்துக்கு இங்க எதுவும் பண்ண முடியாது. எங்க ஆபீசர்ஸ் நாங்க இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கிளம்புங்க. அப்புறம் ஏன் அனுமதி இல்லாம நீங்களும் ஸ்ருதியும் இங்க வரக்கூடாது. கோபமாக எழுந்த ஸ்ருதியும் மாமாவும் இந்திரஜித்திடம் ஒரு வார்த்தை கூட கூறாமல் அந்த அறையிலிருந்து வெளியே சென்றனர். பகுதி 7 நிறைவடைந்தது. பகுதி 8 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.